பொதுச் செயலாளர் எஸ் ராஜேஷ் கண்ணன் அவர்களை மேதின உரையை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஒரு ஆலையிலிருந்து நெசவாளியின் உழைப்பை நீக்கினால் வெறும் பஞ்சுதான் மிஞ்சும். ஒரு கட்டிடத்திலிருந்து கட்டிட தொழிலாளியின் உழைப்பை நீக்கினால் வெறும் கண்ணும் பண்ணும் தான் மிஞ்சும். சிபிசிஎல் ஆலையிலிருந்து எங்கள் தொழிலாளிகளின் உழைப்பை நீக்கினால் வெறும் கச்சா எண்ணெய் மட்டும்தான் மிஞ்சும். இந்த கச்சா எண்ணெய் வைத்துக்கொண்டு யார் என்ன செய்ய முடியும்? இந்த தமிழகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய தொழிலாளர்களின் பாராட்டுதலை சிறப்பை போற்றுவிக்குமாறு ஏற்பாடு செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் மே தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து நடத்தி கொண்டிருக்கும் the calm and compassionate young and energetic dynamic Director of Finance Sri Rohit Kumar Agrawala தன்னுடைய இரு கண்களில் ஒரு கண்ணை ஆலைக்காக அர்ப்பணித்துக் கொண்டு ஆலை பணியை இயக்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய டைரக்டர் ஆபரேஷன்ஸ் திரு கண்ணன் அவர்களே, மனிதவளத்துறையில் புதிதாக இணைந்துள்ள முதன்மை பொது மேலாளர் திரு மனோஜ் ஜீவதாஸ் அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் முதன்மை பொது மேலாளர்களே, சிபிஓஏ சங்க நிர்வாகிகளே, எம்ஆர்எல் எஸ்சிஎஸ்சி நலச்சங்கத்தின் நிர்வாகிகளே, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிபிசிஎல் ஓபிசி நலச்சங்கத்தின் நிர்வாகிகளே, ஸ்டீவா அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, சிபிஆர்சி நண்பர்களே, விமென் செல் அமைப்பை சேர்ந்த சகோதரிகளே, கேண்டீன் ஒர்க்கர்ஸ் யூனியன் நண்பர்களே, இன்கோசர்வ் யூனியன் தொழிலாளர் நண்பர்களே, நிர்வாகிகளே, எஃப்எம்டியு நிர்வாகிகளே, பிஜிடபிள்யூஎஃப்ஐ சங்க தோழர்களே, நிர்வாகிகளே, அதிகாரிகளே, ஆலையின் வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் என்னுடைய சக தோழர்களே, இன்றைய விழாவின் நாயகர்களே, அவர்தம் குடும்பத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மே தின வரலாறு பற்றினா நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். தோழர் வைத்தியலிங்கம் அவர்கள் பேசினாரு. இந்த மே தின விழாவை நடத்துவதற்காக எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ இடர்பாடுகள் இருந்த போதிலும் இந்த மே தின விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள், என்னுடைய நண்பரும் பன்முக தன்மை கொண்டவரும் மிகச்சிறந்த பேச்சாளரும், தொழிற்சங்க உணர்வு உடலிலே ஊறிப்போன எங்களுடைய தலைவர் திரு வைத்தியலிங்கம் அவருடைய தலைமையிலே இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவினை தொழிற்சங்கத்தையும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் தொழிற்சங்கத்தின் தளபதி பொருளாளர் சத்தியமுருகன் அவர்களையும், வரவேற்புரை ஆற்றிய உயர்ந்த மனிதர், உருவத்தாலும் அல்ல உள்ளத்திலும் என்னுடைய நண்பர் சுகுமார் அவர்களையும், தன்னுடைய பெயருக்கு ஏற்றார் போல சீனியை போல மிகவும் அழகான ஒரு மேதின கவிதை, வாழ்த்து கவிதை படித்த என்னுடைய நண்பர் தம்பி சீனிவாசன் அவர்களையும், நாட்டுக்காக தன்னுடைய பாதி நாளை அர்ப்பணித்து இன்று தொழிற்சங்கத்திற்காக
அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர் ஜோசப் லூர்துராஜ் அவர்களையும், எங்களை எல்லாம் வழிநடத்தி ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்கும் திரு ரமேஷ் அவர்களையும், அழகாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து தொகுத்து கொண்டிருக்கும் எம் ராஜா என்கிற எங்களுடைய ராஜாவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். அதற்கு காரணம் சில இருக்கிறது, அதை அப்புறமா சொல்றேன். நான் தொழிற்சங்கம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதெல்லாம் ஒரு வரலாறு. இந்த தொழிற்சங்க தினம் உருவானது ஒரு வரலாறு. மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். மார்ச் 8 ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மகளிர் தினம் உருவாவதற்கு காரணமே முதல்ல பெண் தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்ன்றது தான் ஒரு நோக்கமாக இருந்தது. அதை குறித்து தான் பல மாநாடுகளில் பேசினாங்க. ஆனால் பெண் தொழிலாளர்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக, ஜவுளி தொழிலாளர்கள் அவருடைய உரிமைகளை கேட்டு போராடி ஒரு கட்டத்திலே மிகப்பெரிய போராட்டமாக மாறி அதிலே பலவிதமான அநியாயங்களை அவர்களுக்கு அனுபவித்தார்கள். அத்தகைய நேரத்திலே அவர்கள் வீறு கொண்டு எழுந்து தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்தனர். அந்த வெற்றியை கொண்டாடுதான் நாம் இந்த உலக பெண்கள் தினமாக மாறியது. அதே போல மே தின வரலாறும் அதே போலதான். சிகாகோ வீதியிலே பல தியாகிகள் விட்ட ரத்தத்தினால் தான் நாம் இந்த வெள்ளை கொடியாக இருந்தது செங்கொடியாக மாறியது. ஒருவருடைய ரத்தத்தினால் தான் இந்த செங்கொடியாக மாறியது. எனவே இது சிவப்பு கொடி அல்ல, இது ரத்தத்தினால் உருவாகின செங்கொடி. அப்படி ஒரு போராட்டமிக்க வாழ்க்கையாகத்தான் இந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை இன்று வரை நிலைப்படுகிறது. இன்றும் நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்றால் கிடைக்கவில்லை. எத்தனையோ தொழிற்சங்கங்கள் அமைப்பதில் பிரச்சனை, தொழிற்சங்க கொடியை ஏற்றுவதிலே பிரச்சனை. இத்தகைய பிரச்சனையின் நடுவிலே நமது தொழிற்சங்கம் ஒரே தொழிற்சங்கமாக இந்த சுற்று வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கமாக எந்தவித அரசியல் தலையீடும் குறுக்கீடும் இல்லாமல் தொழிலாளர்களின் நலனுக்காக உள்ளே இருக்கும் நிர்வாகிகளால் உருவாக்கப்பட்டு அவர்களால் தொடர்ந்து 55 ஆண்டுகள் நடத்தப்பட்டு வந்துள்ளது. நம்முடைய தொழிற்சங்கம் 1970ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி MRU என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் CPU என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்று ஒரே தொழிற்சங்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆலை ஒரு தொழிற்சங்கம் என்னும் பொழுது மிகப்பெரிய வலிமை. ஒரு காலகட்டத்தில் 2 தொழிற்சங்கமாக இயங்கிக் கொண்டிருந்தது. பின்பு அது மாறி ஒரே தொழிற்சங்கமாக 2013ஆம் ஆண்டு மாறியது. அதற்கும் சிலர் முன்னோடிகளாக திகழ்ந்தனர். நம்மளுடைய ஓய்வு பெற்ற இன்று விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கும் அந்த புகழ் சேரும். அவருடைய சுகுமாரன் அவர்கள் முன்னாள் பொதுச் செயலாளர், அவர்களுக்கும் அந்த பெருமை சேரும். ஏனென்றால் இதை மறந்துவிட முடியாது. நாம் எத்தனையோ நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த தொழிற்சங்கத்தின் இணைப்பு என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய மாபெரும் தலைவர்கள் பலர் இந்த தொழிற்சங்கத்திலே, நிறைய தலைவர்கள் நம்மளுடைய தொழிற்சங்கத்திலே இருந்து நம்மளை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த நேரத்திலே நான் பார்த்த ஒரு தொழிற்சங்க, முதலில் பார்த்த ஒரு தொழிற்சங்கத்தால் என்னுடைய பாதி வாழ்வை இழந்த ஒருவர் என்றால் என்னுடைய தந்தை. அவர் சிறிது ஒரு 15 நாட்கள் முன்னால் தான் அவர் மறைந்தார். என்னுடைய இந்த தொழிற்சங்க ஒரு வளர்ச்சிக்கும் என்னுடைய நண்பர் படித்தார் இல்லையா, பாதி படித்தார் இல்லையா, அப்படி இப்படி இந்த தலைவர் வந்தது, இது எதுவுமே என்னை சேராது. இது எல்லாமே என்னுடைய தந்தை தான் சேரும். காரணம் என்னன்னா, நான் பிறந்த பொழுதே ஒரு தொழிற்சங்கத்தினுடைய ஈடுபட்டதினால் சுமார் 7 ஆண்டுகள் வேலை இழந்திருந்தார். எனக்குள் ஒரு தொழிற்சங்க உணர்வை ஊட்டியவர் அவர்தான். அத்தகைய ஒரு மனிதரை பார்த்து தான் நானும் இன்று ஒரு தொழிற்சங்க உணர்வோடு வளர்ந்தேன். என்னுடைய பொது உடைமை கொள்கையையும் சோசியலிச கொள்கையும் மார்க்சிய கொள்கையும் விதைத்தவர் என்னுடைய தந்தை. அத்தகைய ஒருவரை பார்த்து தான் நான் இன்று வளர்ந்து
இந்த தொழிற்சங்கத்திலே ஒரு அங்கமாக இன்று வைக்கிறேன். எனவே அந்த பெருமை அளவும் அவரைத்தான் சேரும். அதுபோல நம்முடைய தொழிற்சங்கத்திலே சாமுவேல் ராஜசேகரன், சிகாமணி என்று 2 மிகப்பெரிய ஜாமவான்கள் இருந்தனர். ஒருவர் தோழர் சிகாமணி அவர்கள் தன்னுடைய வீரிய நடையிலும் பேச்சினாலும் நம்முடைய நிர்வாகத்தை அதிர வைத்து பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொடுத்தார். மற்றும் ஒருவர் திரு சாமுவேல் ராஜசேகரன் அவர்கள். அவர் தன்னுடைய வாழ்நாளில் பாதியை தொழிற்சங்கத்திற்காகவே இழந்தார். தன்னுடைய பணி காலத்தில் ஒரு 7 ஆண்டுகள் அவர் தொழிற்சங்கத்திற்காகவே வெளியிலே சென்று விட்டார். அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக அறிவேன். ஏனென்றால் நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் என்பதால் அவருடைய அந்த இழப்பு, தொழிற்சங்கத்திற்காக ஏற்படுத்திய இழப்பு, அதை நன்கு அறிவேன். அப்படி இந்த வளர்த்து இந்த தொழிற்சங்கம் இன்று இந்த நிலைமைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தொழிலாளர்கள் தான். இதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்திற்கு ஒரு ஆண்டு காலமாக, ஒரு 1.5 ஆண்டுகளாக மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்தது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்மளுடைய நாட்டிலே தொழிற்சங்கங்களுக்கான சட்டங்களை, பல்வேறு சட்டங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் 8 மணி நேர வேலை, பிஎஃப், ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய உரிமை, இது முத்தரப்பு பேச்சுவார்த்தை, இதையெல்லாம் அவர்தான் கொடுத்து சென்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கொடுக்கப்பட்ட அத்தகைய சட்டங்களை சில காலமாக பல்வேறு இடங்களிலே மதிக்கப்படாமல் இருந்தது. அதில் நான் வருத்தப்பட்டு சொல்வது என்னவென்றால், சென்ற ஆண்டு நம்மளுடைய ஆலையிலும் சிறிது காலம் அது நடந்து கொண்டது. தொழிற்சங்கம் முடக்கப்படுவது போல ஒரு சில செயல்கள் செயல்பட்டு வந்தது. இதையெல்லாம் மீறி இன்று தொழிற்சங்கம், என்னுடைய நண்பர் வைத்திலிங்கம் சொன்னது போல, ஒரு ஆலையிலே தொழிற்சங்கம் வலுவாக இருந்தால்தான் மற்ற அமைப்புகளும், அனைத்து தொழிலாளர்களும், கான்ட்ராக்ட் தொழிலாளர்களும் அவர்களுக்குரிய உரிமைகளை பெற முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்படி ஒரு தொழிற்சங்கம் வலுவற்று விழுந்தால் அது அனைவருக்குமே பாதிப்பு. அது அதிகாரிகளுக்கும் சரி, தொழிலாளிகளுக்கும் சரி, கான்ட்ராக்ட் உறுப்பினர்களுக்கும் சரி, அனைவருக்குமே. எனவே ஒன்றுபட்டு செயல்பட்டு வந்தால் மட்டுமே இது முடியும், இது சாத்தியமாகும். சில காலம் நம்முடைய தொழிற்சங்கத்தை முடக்குவதற்கான சில வேலைகள் செய்து நடந்து வந்தாலும், ஆனால் இந்த தொழிற்சங்கத்தை 55 ஆண்டுகள் நடந்து வந்த இந்த தொழிற்சங்கத்தை யாரும் புழைத்து விடக்கூட முடியாது, அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அத்தகைய அளவிலே நம்மளுடைய தொழிற்சங்க உறுப்பினர்கள் நம்மளோட ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து இன்று தொழிற்சங்கத்தின் மாண்பை மீட்டெடுத்துள்ளனர். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்று தொழிலாளர்கள் சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அவருடைய சுதந்திரம் இருக்கிறதா என்றால் சுதந்திரம் இருப்பதாக தெரியவில்லை. இன்று நமது ஆலை தொழிலாளிகள், அதிகாரிகள் இருவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே தான் இது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஆலையாக அமையும். அதைத்தான் நாம் நம்முடைய சரித்திர சாதனைகள் சொல்லியிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை செய்து முடித்தோம். ஆனால் இந்த ஆண்டு நம்மளால் ஒரு 170 கோடியை தான் சம்பாதிக்க முடியும். ஆலையிலே எப்பொழுது ஒரு தொழிலாளியின் உணர்வு மதிப்பளிக்கப்படுகிறதோ அப்போது அந்த ஆலை உயர்ந்தான நிலையிலே இருக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். அது யாரும் தன்னுடைய தனிப்பட்டதை எடுத்துக்க வேண்டாம். இது நான் சொல்றது எல்லாமே இந்த ஆலையை உயர்த்துவதற்காக மட்டுமே சொல்கிறேன். ஒரு பிளான்ட்ல ஸ்டார்ட் அப் நடக்குது. பிளான்ட்ல ஸ்டார்ட் அப் நடக்கும்போது சில கருத்துக்களை தொழிலாளர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்களை ஏற்க மறுக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்களே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஒரு பிளான்ட் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஃபீடு கட்டி நட்டு 000 ஹவர்ஸ்ன்னு போடுவாங்க. நாங்கள் நிறைய முறை கேட்டிருக்கோம், ஏன் 000 ஹவர்ஸ்? 000 ஹவர்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க கம்பெனியில். வெறும் அந்த பிளான்ட்டில் இருக்கிற தொழிலாளிகள் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லைன் சூப்பர்வைசர் இருப்பாங்க.
அந்த நேரத்தில் ஒரு பிளான்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான வேலை. ஆனால் அதே வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு பண்ணும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். இது நாங்கள் எத்தனையோ முறையை வந்து இருக்கிற தொழிலாளர்கள் அனைவருமே சொல்லியிருக்காங்க, யாராவது சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அதே போல் ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குது, இந்த இடத்துல வந்து எங்களால் வந்து உள்ள எஸ்டிஎஸ் இருக்குது, சிஓ இருக்குது, இங்கே வந்து நாங்கள் ஒரு சில வேலையை செய்ய முடியல அப்படின்னா அடுத்த பதில் எனக்கு வந்து என்ன வருதுன்னா, பயமாக இருந்ததுன்னா வேறு பிளான்ட்டுக்கு போயிடுங்க. இது வந்து யாரும் பயந்துலாம் வந்து ஏற்படல. எத்தனையோ தீ விபத்து நடக்கும்போது முன்னாடி நின்று அங்கே வந்து அணைச்சவங்க தான் நாங்கள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம நம்பி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாது, ஒரு பெரிய விபத்து ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆலையின் வளர்ச்சியில் ஒரு முன்னெடுப்போடு சொன்னால், ஆனால் அந்த கருத்து வந்து ஏற்கப்படுது. தயவு செய்து இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் இருக்கீங்க, கொஞ்சம் வந்து கீழே இறங்கி தொழிலாளர்கள்கிட்ட உங்களுடைய அவருடைய கருத்துக்களை கேளுங்க. இதுதான் நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேதின பரிசாக இருக்கும், கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும். அத்தகைய மாற்றங்கள் நிச்சயமாக இந்த ஆலையை உயர்த்தி செல்லும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆலை இல்லைன்னா யாருமே இங்கே இல்லை. இங்கே இருக்கிற யாருமே வந்து ஒரு ரிச் ஃபேமிலியில தான் வரல, எல்லாருமே ஒரு புவர் ஃபேமிலியில தான் வந்தாங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய குடும்பத்திற்கும் இங்கே இருக்கிற குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குறது இந்த ஆலை. என்னுடைய பேக்கெட்டில் 10 ரூபாய் இல்லைன்னா கூட நான் இன்னைக்கு போயிட்டு வந்து என்னுடைய யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது உடம்பு சரியில்லைனா ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு செயல் செய்யிருக்குன்னா அது வந்து இந்த ஆலையினால தான் காரணம். அத்தகைய ஆலையை உயர்த்துவதற்காகத்தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறோமே தவிர இது வந்து யாரையும் சங்கடப்படுத்துவதற்காகவோ யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. தயவு செய்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மேல்தின செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னைக்கு தொழிலாளர்களுடைய மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஆலை இமாலயத்தை கொடும். இது வந்து மாற்று கருத்தே இல்லை. எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த ஆலை வளர்ச்சி அடைவதிலே மிக 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 முக்கிய பங்கு இருக்கிறது. நாங்கள் அதை கண்டிப்பாக செயலாற்றி இந்த ஆலையை உச்சத்தில் வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தில் வந்திருக்கிறார்கள், அவருடைய சார்பாக நான் சொல்றேன், எல்லாருமே தயாராக இருக்கும். கொரோனா காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கான்செப்ட் இருந்த காலத்தில் 12 மணி நேரம் வேலை செஞ்சது தொழிலாளிகள், ஒரு சில அதிகாரிகள். ஆனால் அதற்கு எந்த விதமான சன்மானமும் நாங்கள் இதுவரைக்கும் கேட்கவில்லை. காரணம் என்னன்னா, எங்களுடைய ஆலை, இந்த ஆலையை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மழை வேலை வரும்போது ஒரு ஜேசிபியில் ஏறி எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கீங்க. அதற்காக யாரும் இங்கே வந்து எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னா சொல்ல. 5 நாள் உள்ளே இருந்து குடும்பத்தை விட்டு அவ்வளவு தண்ணி வீட்டிலலாம் இருக்கும் பொழுது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த குடும்பங்களை வந்து தத்தளிக்க விட்டு இந்த ஆலைக்காக, இந்த ஆலை உற்பத்தி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தொழிலாளியும் இங்கே வந்து வேலை செஞ்சாங்க. அத்தகைய ஒரு உன்னதமான தொழிலாளிகள் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. நாங்கள் இதுதான் கேட்குறோம், கொஞ்சம் பேசி அவர்களுடைய கருத்தை கேளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தொழிலாளிகள் ஒரு 70% மேலே எல்லாருமே உயர்கல்வி படித்தவர்கள் தான், யாரும் குறைவானவர்கள் இல்லை. ஆனால் அடுத்த ஒரு கேள்வி வரும், அப்போ ஏன் ப்ரமோஷன் அப்ளை பண்ண மாட்டாங்க? அங்கேயும் சில பிரச்சனைகள் வருது. இங்கே ப்ரமோஷன் அப்ளை பண்ண அங்கே தான் வந்து ஒரு ஆசையாக வந்து ஒருத்தர் ப்ரமோஷன் அப்ளை பண்ணி வரணும்னு பார்க்குறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரமோஷன் அப்ளை பண்ணி வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கோங்க. ஆலைக்கு வந்து எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய அந்த கல்வி தகுதியும் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய டைரக்டர் ஃபினான்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். டிஓ இருக்காங்க, சிஜிஎம்ஹெச்ஆர் இருக்காங்க, மற்ற சிஜிஎம்ஸாக இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து நாங்களுடைய வேண்டுகோளாக இந்த மே தினத்தினுடைய ஒரு டிமாண்டாக கூட நான் வைக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் உங்களுடைய கருத்துக்களை கேளுங்கள். நிச்சயமாக இந்த ஆலை அடுத்த ஆண்டு ஒரு இமாலய சாதனை படைக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த சிபிஆர் இஷ்யூ வருது. சிபிஆர் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஆலை வரும் சிபிஆரில் அப்படின்றது தான் வந்து நாங்கள் நினைத்து ஒரு கனவாக நினைத்திருந்தோம்.
ஆனால் அந்த கனவு கனவாக ஆகாமல் தடுக்க வேண்டிய நிலைமை நிர்வாகத்திடம் உள்ளது. எனவே இந்த ஒட்டுமொத்த தொழிலாளிகள் சார்பாகவும் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் உங்களிடம் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைக்கின்றோம். சிபிஆர் ஆலையை சீக்கிரமாக ஒரு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை உங்களிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். அடுத்ததாக இங்கு ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரேவா அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய மிக முக்கியமான கோரிக்கை, எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மெடிக்கல் ஸ்கீம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பணியில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாங்க, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய நிலைமையே வேற, ஒரு இன்சூரன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனவே இன்னைக்கு எல்லாருமே ஒரு நாள் ரிட்டையர்டாக தான் போகிறோம். அதனால் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் எடுத்து இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மெடிக்கல் ஸ்கீம், அந்த ஸ்கீமை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், ஐஓசி ஈக்குவலாக எடுத்துகிட்டு வரணுன்றதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம். அதுபோல் வருகின்ற காலத்தில் கம்பெனி ப்ராஃபிட்டில் வரணுன்றதுக்காக நிறைய ஒரு கருத்து தான் நான் சொன்னேன். தொழிலாளிகள் கிட்ட பேசுகிறதே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். மேலும் பல திட்டங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, புது புது ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதற்கு இந்த தொழிற்சங்கம் முழு ஒத்துழைப்பு தரும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். இந்த மே தின விழாவிற்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, என்னுடைய சக நிர்வாகிகளுக்கு நான் ஏன் அவனுக்கு நன்றி சொல்லணுன்னு. இந்த மே தினத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே பண்ணல, ஜீரோ. வெறும் எனக்கு மேடை அமைத்து கொடுத்தார்கள், நானும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏதோ பேசிட்டேன். அவர்கள் தான் இந்த மே தின விழாவை முழுவதுமாக இருந்து வைத்தியலிங்கம் தலைமையில் ஒரு அன்போடு ஒரு இதோடு இணைந்து நடத்தியதற்காக தான் நான் இந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களும் ஒரு தூணாக இருந்து வாலண்டியர்ஸ் இன்றைக்கி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்தவர்களை கவனித்து அவர்களுக்கு சாப்பாடு சரி மற்ற தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதிலும் ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு எறும்பு போல வேலை செய்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆலை நமது கோயில் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஒரு கருத்தாக பதிவு செய்து, வாழ்க தொழிற்சங்கம், வளர்க தொழிலாளர் ஒற்றுமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ராஜேஷ் கண்ணன் அவர்களே. உணர்ச்சி மிகு வார்த்தைகள், உளப்பூர்வமாக பேசினீர்கள். ஒருவரை சாடுவதோ கோவப்படுவதோ அனைவருக்கும் எளிது. ஆனால் அடிமனதிலிருந்து பாராட்டுவது அவ்வளவு எளிதல்ல. ஒருவரை மேடையில் வைத்து அனைத்து நிர்வாகிகளையும் வாழ்த்திய ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு நன்றி. யார் மனதும் புண்படாமல் தொழிலாளர் பிரச்சனைகளை அதிகாரிகளுக்கு எடுத்து கூறியதற்கும் நன்றி. 1889ஆம் ஆண்டு சிகாகோ நகரில் பலரின் ரத்தம் சிந்தி மே தினம் கொண்டாடப்பட்டது. அதை குறிப்பிட்டு முன்னாள் தொழிற்சங்கவாதிகளையும் பாராட்டிய உங்களுக்கு மீண்டும் நன்றி. 1889ஆம் ஆண்டு சிகாகோ நகரில் மே தினம் கொண்டாடப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் 1923இல் தான் மே தினம் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது. அது கொண்டாடப்பட்ட இடம் எது தெரியுமா? சென்னை மெரினா. சென்னை மெரினாவில் சிங்காரவேலர் தலைமையில் தான் முதலாக மே தினம் கொண்டாடப்பட்டது. அதை அனைவருக்கும் ஞாபகப்படுத்திய ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக